Hi guys, welcome to Harishma Sparkle of Life. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வாட் ஐ ஈட் இன் அ டே அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் முடித்து காலையில் ஒரு 4 AM வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ட்ரிங்க்கு ஆரஞ்ச் ஸ்மூதி தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்து ஆரஞ்சு போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக டேட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்வீட்னஸ். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால், ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஹனி. திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் வந்துட்டு ஸ்வீட்னஸ் தான். நம்ம வந்து ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாதனால ஸோ இது வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ஒரு ஆரஞ்ச் ஸ்மூதி வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய மார்னிங் ட்ரிங்க். அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை மாவு வந்து ஃப்ரெண்டு வாங்கி வச்சுருந்தாங்க நைட்டு. ஸோ மார்னிங் நான் வந்ததும் தோசையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி இருந்தது. ஸோ தக்காளி சட்னி நார்மலாக தொட்டு சாப்பிட்றத விட தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தக்காளி சட்னி அப்புறம் தோசை இதை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படி தான் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் தோசை சட்னி அப்புறம் நம்ம பண்ண ஸ்மூதி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மதியானம் லன்ச் பிளேட் பார்க்கலாம். ஸோ மதியானம் வந்து ஃப்ரெண்ட் வந்து வெஜ்ஜிஸ்லாம் போட்டு குருமா மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட சிக்னேச்சர் டிஷ். ஸோ அதனால இன்றைக்கி அதான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் பால்லாம் ஊற்றி பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி டேஸ்டி. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு அதை விட நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு வெஜ் குருமா அப்புறம் வந்துட்டு அவரைக்காய் பொரியல் வச்சுருந்தாங்க. ஸோ அவரைக்காய் பொரியல் தென் வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளரிக்காய் இருந்தது. ஸோ அதையும் வந்து நல்லா அழகாக ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ நம்மளோட டிஷ் வந்து இன்றைக்கி இதுதான். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கம்மிங் இயரில் வந்து நீங்கள் நினச்சி எல்லாமே நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.